அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நல்ல தொடர்பாக சங்கீதம் புத்தகம் 33வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 33 புகழ்ச்சி பாடல். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார், அந்நீரை ஆழ் நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக, உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவராக. அவர் சொல்லி உலகம் உண்டானது, அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார், மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே, அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தன் படைபெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை, தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. கடவுளின் கருணையை புகழ்தல் தாவீதுக்கு உரியது. அவர் அபிமெலேக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவன் அவரை துரத்திவிட அவர் வெளியேறினார். அப்பொழுது அவர் பாடிய சங்கீதம் 34 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை போற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். அவர் எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா இடுக்கண்ணின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மையேதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது,
அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறியப்படாது. தீயோரை தீவினையே சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரின் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 33, 34 சங்கீதங்கள் வாசித்து நிறைவடைந்தது. தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள், ஆதரவளியுங்கள். கர்த்தருக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.